மேலும் புகாரிலே 3449வது ஹதீஸாக அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களை சேர்ந்த ஒருவரே உங்களுக்கு தொழுகை நடத்தும் இமாமாக இருக்க மரியமின் மகன் உங்களிடையே இறங்குவார். இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம் அல்லவா, மஹதி அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நிற்பார்கள். அங்கே ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நின்று தொழுவார்கள் என்று விரிவாக இமாம் மஹதி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம் அல்லவா, அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 5553வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரோம பைசாந்தியர் அக்மாக் மற்றும் தாபிக் ஆகிய இடங்களில் நிலை கொள்ளாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது. அவர்களை நோக்கி மதீனாவிலிருந்து ஒரு படை புறப்படும். அன்றைய நாளில் பூமியில் வசிப்போரில் அவர்களே சிறந்தவர்களாயிருப்பர். அவர்கள் அணிவகுத்து நிற்கும்போது ரோமர்கள், எங்களுக்கும் எங்களில் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டோருக்கும் இடையே நாங்கள் போர் செய்ய எங்களை விட்டுவிடுங்கள் என்று கூறுவார்கள். அப்போது முஸ்லிம்கள், இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்கள் சகோதரர்கள் மீது போர் தொடுக்க உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். ஆகவே ரோமர்கள் முஸ்லிம்கள் மீது போர் தொடுப்பார்கள். அப்போது முஸ்லிம்களில் 1/3 பகுதியினர் தோற்று விரண்டோடுவார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அவர்களில் 1/3 பகுதியினர் கொல்லப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் மிக சிறந்த உயிர் தியாகிகளாவர். முஸ்லிம்களில் 1/3 பகுதியினர் ரோமர்களை வெற்றி கொள்வார்கள். அவர்கள் அதன் பின்னர் ஒருபோதும் சோதனைக்குள்ளாக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் தம் வாள்களை ஆலிவ் மரங்களில் தொங்கவிட்டு போர் செல்வங்களை பங்கிட்டு கொண்டிருக்கும் போது அவர்களிடையே சைத்தான் வந்து, நீங்கள் புறப்பட்டு வந்த பின் உங்கள் குடும்பத்தாரிடையே மசீஹ் தஜ்ஜால் வந்துவிட்டான் என்று குரல் எழுப்புவான். உடனே அவர்கள் தம் குடும்பத்தாரை நோக்கி புறப்பட்டு செல்வார்கள். ஆனால் அது பொய்யான செய்தியாயிருக்கும். அவர்கள் ஷாமுக்கு, சிரியாவுக்கு வரும்போது மசீஹ் தஜ்ஜால் புறப்படுவான். இந்நிலையில் அவர்கள் போருக்காக ஆயத்தமாகி அணிகளை சீர் செய்து கொண்டிருக்கும் போது தொழுகைக்காக இகாமத் சொல்லப்படும். அப்போது மரியமின் புதல்வர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு தலைமை பொறுப்பேற்பார்கள். அதாவது இமாமாக கிடையாது, அந்த முஸ்லிம்களுக்கு தலைமை ஏற்பார்கள். அவரை அல்லாஹ்வின் விரோதி தஜ்ஜால் காணும்போது தண்ணீரில் உப்பு கரைவதை போன்று கரைந்து போவான். அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டால் கூட அவன் தானாக கரைந்து அழிந்து விடுவான். ஆயினும் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அவனை அல்லாஹ் அழிப்பான்.